அன்பானவர்களே, இனிய காலை வணக்கம். இன்று நான் பேச துவங்குவதற்கு முன்னாடியே ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன். ஆரம்பித்து முன்னாடியே மன்னிப்பா, ஏன் ரொம்ப ஆர்ஷாக ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். வேறு வாழ்க்கை தத்துவம் தான். நாம் கேட்டால் பிறந்தோம் இந்த உலகத்தில், இந்த குடும்பத்தோட 6வது பையனாக பிறக்கணுன்ட்டு, பிறக்கிறப்ப செவ்வளோனா பிறக்கணுன்ட்டுலாம் கேட்டால் ஆசைப்பட்டோம். எதுவுமே நம்ம கேட்டு நடக்கலை. இறப்பும் கேட்டு நடக்கலை. எப்போ இறப்புன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை ஏன் நாம் நாம தான் அப்படின்னு எடுத்துக்கணும். 61 வயசாகுது, விதி தான் வாழ்க்கைன்னு சொல்ல வர தனையா கண்டென்ட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி எடுத்துக்கும்போது இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். விதி தான் வாழ்க்கைன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டா என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, இப்போ எனக்கு ஒரு 10 நாள் சம்பளம் வரல, நான் வேலை பார்க்குற ஒரு இடத்துல. சரி, விதிக்கு அனுமதி இல்லை, விருப்பம் இல்லை, அந்த கம்பெனிக்கு நீ உழைச்சதா எடுத்துக்க அப்படின்னு சொல்ல வருதுன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 விதின்னு எடுத்துக்கும்போது. 2, இன்றைக்கி நான் சினிமாவில் சாதிக்க முடியல, சுற்றிட்டுருக்கேன், வேலை இல்லை, இதுவும் விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். மனைவி கூட இருக்கேன், சாப்பாட்டுக்கு போராட்டமாக இருக்குது, அடிப்படையாக இதுவாக இருக்குது, இதுவும் விதி தான். காது கேட்கல, விதி. சினிமா அழிஞ்சிட்ருக்கு, விதி. இப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் விதி 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 விதிப்படி தான் நடக்குது, விதிப்படி தான் நடக்குதுன்னு எடுக்கும்பொழுது உனக்கு என்ன வரும்னா, மனசில் சோகமே வராது, மறுத்து போயிடும். ஒரு பர்ஸு வச்சுருக்க பேக்கெட்டில் எவனோ ஒருத்தன் பிட் பாக்கெட் அடித்தான், விதி போயிடுச்சு. இப்படி எல்லா அசைவுகளிலும் மூச்சு விடுவதிலிருந்து கக்கா போகிற வைக்க விதி 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 விதின்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்க. மூஞ்சியில் சுருக்க இருக்காதியா, உன் மூஞ்சை பார்த்தா எவனும் பயப்பட மாட்டாயா, மற்ற முடிவு வராமல் பாருட்டு எவனும் சொல்ல மாட்டாயா. உனக்கு மனசு மறுத்து போயிறியா. இன்பம் வந்தாலும் சாதாரணமாக தெரியும், துன்பம் வந்தாலும் சாதாரணமாக தெரியா. இன்பம் வரும்போதும் விதி தான், துன்பம் வரும்போது விதி தான் எடுப்ப. லைஃபு விதி கொள்கையில் இப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் தருதையா, நிறைய தருதையா. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி 60 வயசு தொடும்போது இதை ஃபாலோ பண்ணு, இதில் என்ன குறைஞ்சா போகுது. உண்மையும் அதுதானே. இனிமேல் இப்போ எங்கிட்ட பிடுங்கிறது, என்னத்தை பிடுங்க முடியும்.